அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்று மார்கழி மாதம் 1ஆம் தேதி. அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை, மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை ஆகிய இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்திற்கு பல பெருமைகள் உண்டு. இந்த மார்கழி மாதத்திற்கு பல பெருமைகள் என்று சொல்கின்ற நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் இந்த மார்கழி மாதத்திற்கு பெருமை உண்டு, அறிவியல் ரீதியாகவும் இந்த மார்கழி மாதத்திற்கு சிறப்புகள் உண்டு. இன்றைக்கு மார்கழி ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் நாம் முதலில் திருப்பாவையினுடைய முதல் பாசுரம், அந்த பாசுரத்திற்கு இருக்கக்கூடிய விளக்கம், பிறகு அந்த பாசுரத்தையும் நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த திருப்பாவையில் முதல் பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கின்ற பொழுது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நீரழியீர் என்று அப்படி தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அழகாக, அதாவது அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்திருந்த அந்த தருணத்தில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக நினைத்து அங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய வடபத்திர சாயி என்ற அந்த பெருமாளை, அந்த பெருமாளுடைய கோவிலையே அந்த நந்தகோபருடைய மாளிகையாக நினைத்து அங்கு இருக்கக்கூடிய இறைவனை கண்ணனாக நினைத்து ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக பாடுகின்றாள். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த கண்ணனுடைய கல்யாண குணங்களை என்ன அழகாக குறிப்பிடுகின்றால் பாருங்கள். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான், அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று சொன்னால், அன்பர்களே, அந்த கண்ணனுடைய திருவிளையாடல்களை பார்த்து பார்த்து என்ன ஆயிற்றான், அந்த யசோதனுடைய கண்கள் அப்படி அகன்று விரிந்த நிலையில் இருந்ததாம். அப்படி குறிப்பிடுகின்றாள். நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், அந்த கார்மேனி செங்கன், அவன் மேகம் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி உருவம் செய்ததை போல் இருக்கக்கூடிய அந்த கண்ணன், அந்த நாராயணன் எப்படி என்று சொன்னால், கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம் போல் முகத்தான்னா என்ன அர்த்தம்? அப்படி சூரியனை போலவும் சந்திரனை போலவும் முகத்தை உடையவன் சொன்னா. அன்பர்களே, அந்த சூரியன் தகிக்கும், அப்படியே சுடும், ஆனால் சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணன் என்ன செய்கிறானா, தன் அடியவர்களிடம் குளிர்ச்சியான பார்வையை தரக்கூடியவன். ஆனால் அடியவர்களுக்கு யாராவது துன்பத்தை தந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட அப்படியே அந்த கண்ணன் வெயிலை போல, அந்த சூரியனை போல தகிக்கக்கூடியவன். ஆனால் அடியவர்களுக்கு சந்திரனை போல் அப்படி தன் முகத்தை காட்டக்கூடியவன் என்ற கருத்தில் தான் கதிர் மதியம் போல் முகத்தான். அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான், அந்த நாராயணன் நமக்கு அருள்வான் என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் முதல் பாசுரத்தில் அற்புதமாக குறிப்பிடுகின்றாள். நாம் திருப்பாவையை சிந்தித்தோம். அதற்கடுத்ததாக திருவெம்பாவையை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடியது திருவாசகம் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுதான் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். அந்த திருவெம்பாவை திருவண்ணாமலை திருத்தலத்தில் பாடப்பட்டது. நாம் இன்றைக்கு அந்த திருவெம்பாவையின் முதல் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம் பாட, அதாவது சில பெண்கள் தங்களுடைய பாவை நோன்பு விரதத்தை மேற்கொள்வதற்காக அந்த திருவண்ணாமலையில் ஒன்றாக கூடுகின்றார்கள். அப்படி கூடியவர்கள், ஒரு பெண்ணானவள், அவள் இன்னும் எழுந்து இவர்களுடைய குழுவினரோடு வந்து இன்னும் கலந்து கொள்ளவில்லை. அவளை எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது. இப்ப அன்பர்களே, இந்த திருவெம்பாவையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 9 பாடல்கள் அப்படியே ஒரு பெண்ணானவள் மற்ற பெண்ணை எழுப்புவதை போல அமைந்திருக்கும். மீதி 8 பாட்களையும் நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். இப்படி 9 பாடல்கள் எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் என்ன பொருள்? என்ன பொருள் என்று சொன்னால், அப்படி மனோசக்தியாக இருக்கக்கூடிய சக்தியை இப்ப நவசக்தியாக நாம் நினைத்து, இப்ப அம்பாள் வழிபாட்டில் நவசக்தி என்று சொல்கின்றோம் அல்லவா,
நம்மிடமும் நவசக்தியானது இருக்கின்றது. அந்த மனோன்மணியாக இருக்கக்கூடிய அந்த நவசக்தியை எழுப்புவதாக இதில் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் பாடலிலே சொல்கின்ற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நீ, அவனை நாங்கள் இப்பொழுது பாடுவதற்காக வந்திருக்கின்றோம், இன்னும் எழுந்து வராமல் இருக்கின்றாயே என்று அப்படி ஆரம்பிக்கின்றார்கள். கடவுளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவன் மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடியவன். திருவண்ணாமலை வரலாறே அதுதானே அன்பர்களே. அதாவது இறைவனுக்கு அப்படியே ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. அவன் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். அவனுடைய பெருமையை பேசி இந்த பாவை நோன்பை மேற்கொள்வதாக நாம் வந்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, வன் செவியோ உன் செவிதான். அழகா வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க மாணிக்கவாசகர். வன் செவியோ உன் செவிதான். வன் செவியோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு காது கேட்கலையா, உனக்கு காது செவிடா அப்படின்னு கேட்காம இப்படி கேட்குறாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு நாகரிகமான வார்த்தை. இப்போ உடம்புல ஏதாவது கொஞ்சம் குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அந்த குறையை குட்டி நாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு கால் கொஞ்சம் அப்படி ஊனமாக இருக்கின்றது, அவரை கால் ஊனம் சொல்லக்கூடாது, அல்லது கால் நொண்டி அப்படின்னு அப்படியும் பச்சையாகவும் சொல்லப்படாது. அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது நாகரிகமாக எப்படி சொல்றாங்க? மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு முன்னோட்டமாக மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவெம்பாவையில் வன் செவியோ உன் செவிதான், உன்னுடைய செவி இருக்கின்றதே அது இப்ப கேட்கலையா, நீ எழுந்து வா, எங்களோடு சேர்ந்து நாம் மார்கழி பாவை நோன்பை இப்பொழுது மேற்கொள்வோம் என்று அழைக்கின்றார்கள் இந்த திருவெம்பாவையில். அன்பர்களே, இன்றைய தினம் மார்கழி 1ஆம் தேதியாக இருக்கின்ற காரணத்தால் திருப்பாவை திருவெம்பாவை 2 பாடல்களையும் சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம். இந்த மார்கழி மாதமானது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மிக மிக ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் இதை சில பேர் என்ன செய்கின்றார்கள்? உலகியல் ரீதியான விஷயங்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்ற காரணத்தால், அதாவது கல்யாணம் காட்சி போன்றவற்றையெல்லாம் நடத்தாமல் இருக்கிறதுனால இது பீட மாசம் சார் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அது யார் சொன்னாங்கன்னே புரியல, பெரும்பாலானவர்கள் அப்படி சொல்றாங்க. ஆனால் அப்படி அல்ல, இது பீடை மாதம் அல்ல, இது பீடுடைய மாதம், அதாவது பெருமை பொருந்திய மாதம் என்ற வகையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமை பொருந்திய மாதம் என்பதற்கு என்ன காரணம் அன்பர்களே? ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த மார்கழி மாதத்தில் திருமால் அடியார்களுக்கு மிக 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 கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது இந்த மார்கழி மாதத்தில் வருகின்றது. அதற்கடுத்ததாக சிவனடியார்களுக்கு மிக மிக விருப்பமாக இருக்கக்கூடிய திருமாதிரை திருநாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, சொல்லின் செல்வனாக இருக்கக்கூடிய அந்த ஹனுமன், அவனுடைய அவதார தினமும் அந்த ஹனுமத் ஜெயந்தியும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகின்றது. எனவே ஆன்மீக ரீதியாக இந்த மார்கழி மாதமானது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது, அப்படி பெருமை பொருந்திய மாதமாக இருக்கின்றது. ஆகையினால் இது பீடுடைய மாதம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததா அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த ஓசோனானது நம்முடைய வெளியில், அதாவது ஸ்பேஸில், விண்வெளியில் பூமிக்கு வெகு அருகில் இருக்கின்றது. அதனால என்ன செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில்? இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்கள் எழுந்து அப்படி கோலம் போட வேண்டும். அப்ப என்னாகும்? அந்த ஓசோன் காற்றை அவர்கள் சுவாசிக்க முடியும். அதற்கு அடுத்ததாக ஆண்கள் நகர சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் என்று இறைவனுடைய திரு பாடல்களை பாடிக்கொண்டு வீதிவலம் வர வேண்டும் என்று வைத்தார்கள். ஆகையினால் அவர்களும் அந்த ஓசோன் காற்றை சுவாசிக்க முடியும். ஆகையினால் அவர்களுடைய உடம்பும் ஆரோக்கியம் அடையும் என்று பாருங்க. ஆன்மீக ரீதியாக ஆன்மபலம் அதிகரிப்பதற்கும் நமக்கு அப்படியே விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக உடல் வலிமை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த மார்கழி மாதத்தில் நாம் இன்றைக்கு அப்படி முதல் நாளாக இருக்கக்கூடிய என்று திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அன்பர்களே, அந்த இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.